ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஈவினிங் vlog. இது வந்து சாட்டர்டே எடுக்கப்பட்ட ஒரு vlog. ஆனால் என்னால் எடிட் பண்ண முடியல. எடிட் பண்ண முடியலங்கிறத விட மற்ற வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடிட் பண்ணிவிட்டு இதை நான் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் பார்த்தேன். அதனால தான் இன்றைக்கி எடிட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் டைமில் சரி மார்க்கெட் போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பணும். இந்த வீக் நம்ம ஊரில் இருக்க அந்த மார்க்கெட் போகவே இல்லை. திருச்செங்கோடு ரோட்டில் அந்த சாட்டர்டே ஆனால் ஒரு மார்க்கெட் போடுவாங்களே ஈவினிங் டைமில், அங்கே போனோம். போயிட்டு பெருசாக எதுவுமே வாங்கல. ஆனியன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் அதை முடிச்சுட்டு வழக்கமாக மந்த்லி கிராசரி வாங்குற ஹோல்சேல் ஷாப்பில் போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பூ மார்க்கெட் போனோம். எனக்கு என்னமோ மல்லிப்பூ வாங்கணும் போல் தோணுச்சு. சரி ஹஸ்பண்டும் எப்போயாவது ஒரு நாளைக்கு தான் பொம்பளை வேஷம் போடுற, சரி வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் ரேட்டு கேட்டால் அதிகமாக இருந்துச்சா, நான் வேண்டான்ட்டேன். ஹஸ்பண்ட் தாயே நீயே எப்படியும் மனசு வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு தான் நீ பூ கேட்குற, மறுக்காமல் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அது கொஞ்சமாக வாங்கிட்டு அப்புறம் செம்ம டிராஃபிக்கு, அதில் அடிச்சு பிடிச்சி வரதுக்குள்ளே எங்களுக்கே ஒரு வழி ஆயிடுச்சு. சரி நேராக வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டு போகலாண்டா அப்படின்னாங்க. டிராஃபிக்கில் கஷ்டப்படுறது நீங்கள் தான், இந்த எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நான் வருவேன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். எங்கன்னா இந்த பாலாஜி ஸ்நாக்ஸ் கார்னராக என்னமோ அது பேர் சரியாக எனக்கு தெரியல. அங்கே வந்து காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக இருக்கும். நாங்கள் போகும்போது தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அது ஒரு பிளேட் வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு சரி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வண்டி எடுக்க வந்தோம். நாங்கள் வந்து அந்த பார்க்கிங் பக்கத்துலேயே வண்டியை நிறுத்தியிருந்தோமா. எங்களோட ஃபேவரட் பிளேஸ் வந்து எங்களை வான்னு கட்டி இழுத்துருச்சு. என்னென்னா இந்த தேர்க்கடை போட்டிருந்தாங்கல்ல அந்த இடம் தான். அது வந்து முன்னாடி பார்க்கிங்காக இருந்துச்சு, அப்புறம் தேர்க்கடை போட்டாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் அந்த மலைக்கோட்டை இதில் போய் உட்காந்து எங்களுக்கு அந்த ரோட்டை வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த மேலே போய் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி நிறைய ஃபேமிலி அந்த டைமில் உட்காந்துருப்பாங்க. கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஜாலியாக இருக்கும். சரி போகலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போனோம். தலைவரெல்லாம் போன உடனே செட்டில் ஆகிட்டாரு. இந்த டிராஃபிக்கில் பாவம் அவங்க வண்டி ஓட்டுறவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த அது காற்று பயங்கர காற்று, இந்த ஆடி காற்றுல அம்மியே நகரும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே என்னை சேர்த்து தள்ளிரும் போல் அந்தளவுக்கு காற்றடிச்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டு இதுக்கு மேலே உட்காந்துருந்தா மழையில் நனைந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.